நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை, நான் யார்? இரண்டாவது, மூன்றாம் கண். மூன்றாவது, ஒரு விஷயத்தை அடையணுன்னா இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க சொல்கிறாங்களாம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாலாவது, கழுதை இனம். வணக்கம் சுபாஷ். கழுதை ஏன் வளர்க்கிறார்கள்? கழுதை இனம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. நான் யார்? இந்த நான் யார் அப்படின்றத இங்கே இருக்கிற ஆன்மீகவாதிகள் அடித்து துவச்சி அதுக்கான பதிலை வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. நான் யார் அப்படின்னு அந்த கேள்வியை முதல்ல கேட்டவரா இல்லை கேட்டவர் அப்படின்னா ரமண மகரிஷியை சொல்லலாம். நான் யார் அப்படின்னு ஆத்ம விசாரணை செய்யணும். நாம் உடம்பல்ல, நாம் எண்ணங்கள் அல்ல. நாம் நம்மளை ஆத்ம விசாரணை செய்யும் பொழுது மனம் உள்ளடங்கி நம்மளோட சொரூபம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய விதமான பயிற்சிகளும் எப்படி ஆத்ம விசாரணை செய்யணும் அப்படின்றதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா மக்களும் அதை செய்து நான் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ நான் யார் அப்படின்னா எல்லாரும் பொதுவாக நான் உடம்பல்ல, நான் எண்ணங்கள் அல்ல, நான் மனம் அல்ல அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோம். அப்போ எல்லாரும் உடம்பை விட்டு வெளியில் வந்துட்டு உடம்பை எரிச்சிடுங்க அப்படின்னா அதுவும் முடியாது. நான் எண்ணங்கள் அல்ல அப்படின்னா நீங்கள் செயல்படுற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி எண்ணங்கள் இருக்குது. அப்போ எண்ணங்களால் எதுக்கு செயல்படுறீங்க அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் இல்லை. இந்த நான் யார் அப்படின்னா நம்ம உடனே ஆன்மீகத்தை சார்ந்து நான் பிரம்மமாக இருக்கிறேன், அகம் பிரம்மமாக இருக்கிறது, நான் ஒரு வெட்டவெளி அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். முடிவுக்கு வந்து நான் ஏதும் மற்ற தன்மையில் இருக்கிறேன், நான் இதுதான் அதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஆனால் இப்போது நான் யார் அப்படின்னா இந்த நான் யார் அப்படின்றது இந்த உடம்பும் எண்ணமும் ஆன்மாவும் மனமும் எல்லாம் சேர்ந்தது தான் நான் யார். இப்போது ஒரு ஆப்பிள் இருக்குன்னா ஆப்பிள் தோல் சீவிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சதை மட்டும் ஆப்பிள், தோல் ஆப்பிள் எல்லாமே தானே ஆப்பிள். ஒரு மரம் எடுத்துக்கிறீங்க, மரத்தில் இருக்க இலை மரமா இல்லை எல்லாம் சேர்ந்தது மரமா அப்படின்னு கேட்டால் எல்லாம் சேர்ந்தது தான் மரம். அந்த இலை நான் மரம் இல்லை, நான் வேர் இல்லை, நான் பட்டை இல்லை, நான் கிளை இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் நம்ம உருவாக்கிக்கின ஒரு விஷயந்தான். நான் யாருன்னா எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம. அப்படியே ஆன்மீகமாக போய் இந்த உலகம் வந்து நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாரும் ஞானி ஆயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒன்றுமாவும் இருக்காது.
எல்லாரும் ஞானி ஆகுறதுக்காக நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் ஞானி ஆகி நம்ம என்ன பண்ண போகிறோம்? யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் யாருன்னு நம்ம ஆத்ம விசாரணை பண்ணி நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு சாமியார் ஆனால் உலகம் ஃபுல்லாக சாமியாராக இருப்பாங்க. அப்போது சிஷ்யர்கள் அழிஞ்சு போவாங்க. இதான் நடக்கும். இப்போது நம்ம எல்லாரும் நம்மளை ஆத்ம விசாரணை பண்ணி நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறது? சாமியாரும் ஆக முடியாது. ஏன்னா சிஷ்யர்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம யாருக்கும் எதையும் சொல்லித்தர முடியாது. எல்லாரும் ஞானியாக இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சும்மா தான் இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம நான் யாருன்னு ஆத்ம விசாரணை பண்ணி நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஞானி ஆகிட்டு எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சொல்லித்தரத்துக்கும் நீங்கள் சாமியாராக மாறுறதுக்குமா உங்களை ஆத்ம விசாரணை செய்யணும்? இல்லை உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இறைவன் படைக்கும்பொழுது உங்களை உடம்போடவும் மனமோடவும் எண்ணங்களோடவும் இல்லை உள்ளுக்குள்ளே எல்லாமே என்னவாக இருக்கோ அதோட தான் படைச்சிருக்காரு. நீங்கள் இறைவன் படைத்த படைப்பை இது நான் இல்லை, இது நீ இல்லை, இதெல்லாம் செத்துரும். சரி, அப்போ இப்போது வெளியில் வந்துடுங்க. உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வந்துடுங்க. இதான் செத்துரும், உடம்பை விட்டு வெளியில் வந்துடுங்க. வர முடியாது. இல்லை உடம்பு எதுனா தீ வச்சு எரிச்சிருங்க. அதுவும் உங்களால் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. இந்த உடம்போடு இருக்கிறது தான் நீங்கள். முதல்ல இந்த புரிதலுக்கு வாங்க. ஆன்மீகம் சார்ந்து ஆன்மீகத்துக்குள்ளேயே போய் அதுதான் உண்மை, அதுதான் நிஜம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை நம்ம நிராகரிக்கிறோம். இறைவன் உங்களை இந்த உலகத்தில் தான் படைச்சார். இல்லை நீங்களாக வந்து பிறந்துட்டிங்களா? இறைவன்னா ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, அது நம்ம எல்லாத்தையும் படைக்குது, அவ்வளோதானே தவிர அதுக்கு பெரிய பேர் வச்சுக்கிட்டு இல்லை அதை பற்றி பேசிக்கிட்டு நம்ம எதை பற்றி பேசினாலும் அது உண்மை கிடையாது. அது எல்லாமே நம்மளோட நமக்கு தெரிந்த வார்த்தைகளின் ஒரு கோர்வை தான். அதை மற்றவங்க புரிஞ்சுக்கும் போது வித்தியாசமாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் நான் யார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது ஒரு சைடாக இருக்கே தவிர முழுமையாக இல்லை. ஒரு பகுதியை மட்டும்தான் எல்லாரும் பேசியிருக்காங்களே தவிர சரி நான் ஆன்மாவாக இருக்கிறேன், நான் வெட்ட வெளியாக இருக்கேன்னா அதை வச்சு இப்போ என்ன பண்ணணும்? சரி, அதை புரிஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்கிறது? இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இந்த உலகத்தை செம்மையாக வாழ்கிறதுக்கு தான் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும். உங்களோட மனதை புரிஞ்சுக்கணும், உங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கணும், உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களோட உடல் இயக்கத்தை புரிஞ்சுக்கினா உங்களால் வாழ முடியும். இல்லைன்னா நான் மனம் அல்ல, எண்ணங்கள் அல்ல, அது அல்ல, இது அல்லன்னு நம்ம வேணால் பெனாத்தின்னு இருக்கலாம். அப்புறம் இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கோம்? இந்த உலகத்துலேருந்து காற்று, மழை, வெயில், சோறு எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் விட்டுடலாம்ல. எல்லாம் சேர்ந்து தான். இப்போ ஒரு அரிசி இருக்குது, அதை நீங்கள் வேக வச்சிங்கன்னா சாதமாக மாறுது. அந்த சாதத்துக்குள்ளே இருக்க சத்து தான் உங்கள் உடம்புக்கு சத்தாக மாறுது, அதுவாக மாறுது, இதுவாக மாறுதுன்னு சொல்கிறோம். அப்போது அரிசியை பார்த்து இது நீ அல்ல, சத்து தான் நீ அப்படின்னு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோமானா இல்லை, சாப்பிட்றோம். புரியுதுங்களா? எல்லாம் அதுவாக இருக்கிறது, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அரிசி பார்த்து சாப்பிட்ற பொருளை பார்த்துட்டு சிக்கனை பார்த்து சதை நீ அல்ல, உனக்குள்ளே இருக்கிற சத்து தான் நீ அப்படின்னு சத்தை மட்டும் உங்களால் சாப்பிட முடியுமா என்ன? சாப்பிட முடியாது. அதனால் இந்த நான் யாரை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய நானை பற்றி பேசியிருக்காங்க. நான் என்றால் ஆன்மா, வெட்டவெளி, அப்படி இப்படின்னு நிறைய பேசப்பட்டிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விதமான குழப்பத்தை தான் ஏற்படுத்துதே தவிர ஒரு தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தவே இல்லை. எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தின் வாயிலாக, நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளின் வாயிலாக நம்ம பேசுகிறோம். அதே வார்த்தையும் அதே அனுபவமும் கேட்குறவங்களுக்கும் இருக்குமானா இருக்காது. அவங்க வேறு விதமான அனுபவத்தையும் நீங்கள் சொல்கிற வார்த்தையை வேறு விதமான புரிதலோடையும் அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் பேசுகிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதே சரியான விஷயம் கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் மனிதர்களிடையே பிணக்கு நிறைய வருது. நான் சொல்கிறத அவங்க வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க, அவங்க சொல்கிறத நான் வேறு விதமாக புரிஞ்சுப்பேன். அவங்க என்ன உணர்வுலேருந்து பேசுனாங்களோ அந்த உணர்வை எனக்கு கடத்த முடியாது வார்த்தைகளால். புரியுதுங்களா?
அதனால இந்த நான் யாரை பற்றியும் இல்லை நானை சுற்றியும் நிறைய பேசப்பட்டிருக்கு. அது எதுவும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இல்லை. நிறைய விஷயம் பேசப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதா, இல்லை உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதா, இல்லை உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளை சோறு கிடைக்கக்கூடியதா கூட அது இல்லை. நீங்கள் உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட தான் அந்த கஷ்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை வெளியில் போய் சரி பண்ண விரும்பிகிட்ருக்கீங்க. ஆனால் பிரச்சனையும் உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ ஒரு வீடு பற்றிக்கிட்டு எரியுதுன்னா எரியிற வீட்டு மேலே தண்ணி ஊற்றுவோமா, இல்லை எரியாத வீட்டு மேலே தண்ணி ஊற்றுவோமானா எந்த வீடு எரிஞ்சிட்ருக்கோ அது மேலே தான் நம்ம தண்ணியை ஊற்றுவோம். அதுபோல் உங்ககிட்ட தானே பிரச்சனை இருக்குது. உங்களை தானே சரி பண்ணிக்கணும். உங்களை பற்றியான புரிதலுக்கு தானே நீங்கள் வரணும். உடல்னா என்ன, மனம்னா என்ன, எண்ணங்கள்னா என்ன, உணர்ச்சினா என்ன, உணர்வுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாமல் நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் யார் அப்படின்னு வேஷங்களை அணிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கைக்கு பயந்து ஓடி ஒளிந்து ஞானிகள் பேசிய எல்லாத்தையும் பேசிக்கிட்டு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்துகிறோம். புரியுது? அப்போ இந்த உலகம் எதுக்கு? இந்த உடல் எதற்கு? இந்த மனம் எதற்கு? எண்ணங்கள் எதற்கு? மனம் சாகணும், அப்போ தான் நீங்கள் உயிர் பெற முடியும் அப்படின்னா இறைவன் மனதையும் சேர்த்து தான் படைச்சிருக்கான், எண்ணங்களையும் சேர்த்து தான் படைச்சிருக்கான். உங்களோட உடல் ஒரு மாதிரி இயங்குதில்ல, அந்த இயக்கத்தை இறைவன் தான் படைத்திருக்கிறான். நீங்கள் ஒன்றும் படைச்சிக்கல. இது தப்பு, அது சரி, இது ரைட்டு, ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு. இது இந்த ஒட்டுமொத்த உடலையும் இந்த ஒட்டுமொத்த உங்களையும் இந்த இயற்கை படைத்திருக்கிறது. படைத்த இயற்கைக்கு எல்லாமே இதுதான் சரி இதுதான் தப்புன்னு தெரியாது. எல்லாத்தையும் கரெக்டாக தான் படைக்கும். இது சரியாக படைச்சிருக்கிறோம், இது தப்பாக படைச்சிருக்கிறோம் அப்படின்னு கிடையாது. நம்ம படைக்கப்பட்டதை ஒழுங்காக பயன்படுத்தலைன்றது தான் உண்மை. இந்த புறம் இருக்குது, அகம் இருக்குது. இந்த புற அகம் இது ரெண்டுக்குமான சமநிலையை நம்ம உருவாக்குறது இல்லை. ஒன்று புறத்தை நோக்கி மொத்தமாக ஓடி கண்ணால் பார்க்குறது, இந்த வெளியில் பார்க்குற எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பி அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை தேடி அந்த வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு வாழ்வே மாயம், இல்லை எதனா ஒரு கவிதைகளையோ இல்லை உங்களோட விரக்தியை நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை அகத்து பின்னாடி ஃபுல்லாக ஓடி கடவுளை தேடுறேன் அப்படின்னு சொல்லி கடவுளை தேடி 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 அந்த அகத்தை அறியறதுக்கு கூட நிறைய பேர் சொன்ன விஷயங்களை செய்து பார்த்து அதுலேயும் உங்களுக்கு திருப்தி ஏற்படாமல் அதில் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக ஏதோ நீங்கள் கற்றுக்கினதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக ஒரு ஃபோர்ஸ்டாக சாமியாராக மாறி இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறாங்களே தவிர உண்மையாக ஞானம் அடைந்த மனிதர்கள், சமநிலையில் வாழ்கிற மனிதர்கள், புறத்தையும் செம்மையாக அகத்தை செம்மையாக வச்சுக்கிற மனிதர்கள் இங்கே ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆன்மீகமும் உங்களுக்கு சொல்லித்தரப்படுறது இல்லை. எல்லாமே நீங்கள் ஜெயிக்கணுமா, பணம் வேணுமா, உங்கள் வாழ்க்கை சிறப்பாகணுமா, ப்ராஸ்பரிட்டி வேணுமா உங்கள் வாழ்க்கையில், இப்படின்னு உங்களுக்கான தூண்டில்களை தான் போடுறாங்களே தவிர உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் காரணம் கர்ம வினை அப்படி இப்படின்னு உங்களுக்கு புரியாத தெரியாத இல்லை என்னன்னே தெரியாத வார்த்தைகளெல்லாம் நம்மளுக்கு புதுசாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணி ஒரு நம்பிக்கையும் ஒரு பயத்தையும் க்ரியேட் பண்ணி நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருக்காங்களே தவிர யாரும் நம்மளுடைய தெளிவுக்கான பாதையை காமிக்கிறதே இல்லை. ஒருத்தரை அடிமையாக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னா அவங்களுக்கு பயத்தை ஊட்டணும். ரெண்டாவது ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணணும், பிலீஃபை. உங்களுக்கான பயம் கடவுள் கண்ணை குத்திடுவார், உங்களுக்கான நம்பிக்கை கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் எதுக்காக அதை நம்புறீங்க? இல்லை கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இல்லை. அதே போல் பேயை பற்றியான பயமும் பேயை பற்றியான நம்பிக்கையும் உங்கள்கிட்ட ஊட்டப்பட்டிருக்கு. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எல்லாரும் செய்துக்கிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த பயமும் இந்த நம்பிக்கையும் இப்போ நான் கடவுள் பேயின்னு சொன்னேன், அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கு பின்னாடியும் நீங்கள் நம்பியிருக்க எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் இது ரெண்டும் இருக்கும். உங்களை எதெல்லாம் நம்ப வச்சுருக்காங்களோ அது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஃபியர் இருக்கும்.
புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்க. நான் யாருன்னா உடனே உள்ளுக்குள்ள நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன். அப்படி இல்ல. ஒரு சைட மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த உடம்பும் இப்ப இருக்குது. இந்த மனமும் இப்ப இருக்குது. இந்த எண்ணமும் இருக்குது. உணர்வு இருக்கு, உணர்ச்சி இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இதை பற்றிய ஒட்டுமொத்த புரிதலுக்கு இந்த புறமும், அகமும் சமநிலையில வாழப்படணும். இதுவும் சரியா இருக்கணும், அதுவும் சரியா இருக்கணும். புறம் சரியா இருக்கிறதுக்கு அகத்த முதல்ல சரி செய்யணும். உங்களை பற்றியான புரிதல், உங்களை பற்றியான தன்னுணர்வு, உங்களை பற்றியான தெளிவு, உங்கள் மனதை பற்றியான ஒரு விதமான மனமோட இயக்கத்த பற்றியான புரிதல். இதுக்கெல்லாம் நீங்க வராம, நம்மளால இந்த உலகத்துல சரியா செயல்பட முடியாததுனால, நம்ப புரிஞ்சிக்காத விஷயங்கள் பின்னாடி போயி, அதன் பின்னாடி அலைஞ்சு, ஏதோ கடவுள புரிஞ்சுக்கணும், கடவுள தெரிஞ்சுக்கணும், கடவுள அடையணும் அப்படின்னு நம்ம பேசுறதுனால ஒரு யூஸும் இல்ல. அதுவுமே நம்மளுக்கு புரிய போறது இல்ல. அப்படி கடவுள தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா, ஏதாச்சும் வரம் கேட்போம் அவ்வளோதான். என்ன வரம் வேணும்? சாகா வரம் வேணும். இல்ல நான் தொட்டா எல்லாம் தங்கமா மாறணும். இந்த மாதிரியான வரங்கள தான் இதுவரைக்கும் கதைகள்ல நம்மளுக்கு கூறப்பட்டிருக்கு. இந்த மாரி அவர் தியானம் பண்ணியிருந்தாரு. அந்த தியானத்த பார்த்து இறைவன் அவருக்கு வரம் குடுத்தாரு. அப்படின்ற பேச்சுக்கள தான் நம்ம இதுவரைக்கும் கேட்டுருக்கோமே தவிர, நம்மளும் எதுக்காக கடவுள தேடுறோம் அப்படின்னா, ஏதோ இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறதுக்கும், ஏதோ உலகப் பொருள கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறதுக்குமா நம்ம கடவுள தேடிட்டுருக்கோம். கடவுள வெளியில தேட முடியாது. உள்ளுக்குள்ள தேடலாம். உங்கள பற்றியான புரிதல் தான் இந்த ஒட்டுமொத்தமான அகம், புறம் 2த்தையும் செம்மையா வாழ்றதுக்கான வழி. நீங்க எப்போ தன்னுணர்வுக்கும், விழிப்புணர்வுக்கும், உங்களுடைய எண்ணங்களை பற்றிய விழிப்புணர்வுக்கும், உங்கள் மனத பற்றியான விழிப்புணர்வுக்கும், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஏன் இப்படி இயங்குது? அப்படின்னு உங்களுக்கு புரியாத வரைக்கும், நம்ம அப்படியே ஒரு செக்கு மாடு போல, ராட் ரேஸ் போல இந்த வாழ்க்கைய இதான் வச்சுட்டுருக்க பணம், இல்ல நம்மளோட ஸ்டேட்டஸ், நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதமான மயக்கத்திலேயே நம்ம வாழ்க்கைய கடந்துக்கிட்டே போவோம். இன்பத்திலயும், துன்பத்திலயும், சந்தோஷம், துக்கம் இப்படின்னு கலந்து நம்ம மற்றவங்களோட நம்ம வாழ்க்கைய ஒப்பிட்டு, நம்ம ஏதோ நல்லா இருக்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, அப்படியே வாழ்க்கைய கடந்துக்கிட்டே போவோமே தவிர, உண்மையா நம்ம யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். நம்ம அப்படியே ஒரு தேக்க நிலையிலேயே நம்ம வாழ்க்கைய நல்லா இருக்கிறதா நெனச்சு ஒரு தேக்க நிலையிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா வணக்கம் கணேசன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நல்லது. நம்ம ஒரு தேக்க நிலையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த நான் யார் அப்படின்னு நம்ம இனிமேல் சிந்திக்கும்பொழுது, ஒட்டுமொத்தமா தான் நான் யார். தனித்தனியா நான் யார் இல்ல. நான் வெட்ட வெளியா இருக்கேன் அதான் நானு. அப்படி இல்ல. இப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க உடல்ல இருக்கிறீங்க. உடல், மனம், எண்ணம், உணர்ச்சி, உணர்வு இது எல்லாம் சேர்ந்தது தான் நீங்க. இதை எப்படி கையாளணுன்றத புரிஞ்சுக்கிறது தான் நீங்க ஒட்டுமொத்த நான்லயும் சிறப்பா வாழ்வதற்கான வழி. புரியுதுங்களா? இந்த உலகம் நம்மள நசுக்கிறதுனாலயும், இந்த உலகப் பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்காம போறதுனாலயும், நம்ம இந்த ஆன்மீகத்துக்கு எதையோ ஒண்ணு மனத சரி செய்து பொருட்கள் அடையணும், இந்த உலகப் பொருட்கள் அதிகரிச்சுக்கணும் அப்படின்றதுனாலலாம் நம்ம நான் யாருன்னு கண்டுபிடிச்சுன்னு இந்த செயல்களை செய்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம பேசுகிறோம், நம்மளுக்கு பல் இருக்குது, நாக்கு இருக்குது, தொண்டை இருக்குது, அதனால பேசுகிறோமா? மிருகங்களுக்கும் நாக்கு இருக்குது, பல் இருக்குது, தொண்டை இருக்குது, அதுங்கெல்லாம் பேசவே மாட்டுது. ஏதோ கத்துது. கிளியால் மட்டும் லைட்டாக பேச முடியுது. ஆனால் பேசுகிறதுக்கு நாக்கு, பல், தொண்டை அது இருந்தால் போதுமா? இல்லை அதையும் தாண்டி ஏதோ ஒன்று தேவைப்படுது. புரியுதுங்களா? ஆனால் நாக்கு இருந்தால் நல்லா பேச முடியும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம
இந்த சிந்தனையை யோசிச்சு பாருங்க. எல்லா மிருகங்களுக்கும் இருக்குது நாக்கு, பல்லு, தொண்டை. ஆனா அதுங்களால நம்மள மாரி பேச முடியல. புரியுதுங்களா? அதுங்ககிட்ட இல்லாதது நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது. அதனால சிந்திச்சு பாருங்க. இன்னும் நம்ம யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ 3வது கண் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட 2 கண் இருக்கு. இப்போ 3வது கண்ணு திறக்கணும், 3வது கண்ண திறக்கணும் அப்படின்னா, 3வது கண்ண போய் எங்க திறக்கிறது? எங்க இடம் இருக்கு கண்ண திறக்கிறதுக்கு? பொதுவா 3வது கண் புருவ மத்தியில இருக்கிறதாவும், அங்க கண்ணு திறந்த மாரியான புகைப்படங்கள நம்ம பார்த்துருப்போம். அந்த 3வது கண்ண திறந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி பார்த்துன்னு இருக்கோம். ஆல்ரெடி கண் இருக்கு. அந்த கண்ண வச்சே நம்ம இதுவரைக்கும் எதுவும் செய்யல. இன்னொரு கண்ண நம்ம திறந்து, அந்த 3வது கண் வழியா என்ன செய்யணும்? இல்ல என்ன பண்ணணும்? அந்த கண்ண திறந்தா என்ன நடக்கும்? இல்ல திறந்தவங்க யாரு? அப்படின்னு பார்த்தா, எல்லாமே ஒரு பேச்சா தான் இருக்குதே தவிர, நான் தான் 3வது கண்ண திறந்துட்டேன் அப்படின்னு யாரும் வந்து சொல்லவும் மாட்றாங்க. புரியுதுங்களா? இவருக்கு நான் 3வது கண்ண திறந்து விட்டுட்டேன் அப்படின்னும் யாரும் சொல்லவும் மாட்றாங்க. ஆனா 3வது கண்ண திறக்கணும், 3வது கண்ண திறக்கணும்னா, திறந்தவங்க யாருன்னு கேட்டா தெரியல. இல்ல யாருக்காச்சும் நான் திறந்து விட்டேன்னு சொன்னாலும் தெரியல. திறக்கறதுக்கு நம்ம உடம்புல எங்க இடம் இருக்குன்னும் தெரியல. புரியுதுங்களா? அதனால நம்மகிட்ட நெறைய விஷயங்களுக்கான குழப்ப நிலை, மெஸ்ஸியா இருக்கு. ஆன்மீகமே ஒரு விதமான குழப்பமாவே மக்கள்கிட்ட உலாவிக்கிட்டு இருக்கு. எத பத்தி கேட்டாலும், எத பத்தி பேசினாலும், ஒரு தெளிவான விளக்கம் எதுக்குமே இங்க கொடுக்கப்படல. கர்ம வினை எல்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்படுற எல்லா துன்பங்களுக்கும் காரணம் கர்ம வினை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்மா, வினை இதுக்கெல்லாம் இப்போ ஏதாச்சும் இருக்கணும்ல. இதெல்லாம் தான் கர்ம வினை, இதெல்லாம் செய்தா துன்பம், இதெல்லாம் செய்தா நன்மை அப்படின்னு எந்த விதமான ரூல் புக்கும் நம்மளுக்கு கொடுக்கவே இல்ல. கர்மானா நம்மளோட செயல் விளைவு அவ்வளோதான். நீங்க என்ன செய்றீங்களோ அதோட விளைவு. நீங்க இப்போ ஏதோ ஒரு செயல செய்தீங்கன்னா, அதுக்கான விளைவு வரப்போகுது அவ்வளோதானே தவிர, அது நம்மளோட துன்பத்துக்கு காரணம் அப்படின்னா, இத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? புரிஞ்சுப்பீங்க. எல்லா ஆன்மீகவாதிகளும், எல்லா ஆன்மீக தலமும் நம்மளுக்கு ஒரு பயத்தையும், ஒரு நம்பிக்கையையும் உருவாக்கி வச்சிருக்குது. அந்த நம்பிக்கையும், பயத்தின் அடிப்படையில நம்மள கட்டுப்படுத்துறாங்களே தவிர, நம்மள ஒரு சுதந்திரமான பாதைக்கோ, இல்ல நம்மளோட தன் உணர்வுல நிலை பெறத்துக்கோ யாருமே உதவி செய்யல. 3வது கண் திறக்கணும் அப்படின்னா, நீங்க கண்ண மூடிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள உங்களால பார்க்க முடியுதுல்ல? உங்களுக்குள்ள கண்ணா இருக்கு? இல்லையே! உங்க கண்ண மூடுனா அந்த இருட்ட பார்க்க முடியுது. இல்ல உங்களுக்குள்ள எண்ணங்கள் வந்தா அத கேட்க முடியுது. உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு உள்ள கண் எதுவும் கிடையாது. ஆனா பார்க்க முடியுதுல்ல? அந்த மாதிரி நமக்குள்ள இதெல்லாம் பண்ண முடியும். நம்மளால உள்ள பார்க்க முடியும் அப்படின்னு தெரியாத மக்கள் நெறைய பேர் இருக்காங்க. இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியுமான்னு தெரியாது. கண்ண மூடினா நம்மளால பார்க்க முடியுதுல்ல. அதான் 3வது கண். 3வது கண் அப்படின்னா, இந்த 2 கண்ணுமே ஒரே கண்ணா மாறிடும். ஒன்றென காண்பதே காட்சி. இப்போ நம்ம பார்க்குற எல்லா பொருட்களையும் நாம் எண்ணங்களால் அறிகிறோம். எண்ணங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் கடந்த காலத்திலோ, இல்லை எதிர்காலத்திலோ தான் இருக்க முடியும். பிரசன்ட்ல இருக்க முடியாது. ஏன்னா எண்ணங்கள் எல்லாமே கடந்த கால நினைவுகள், கடந்த கால அனுபவங்களின் வாயிலாக நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. நீங்க ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னா, அது குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு வருதுனாலே நீங்க நிகழ்காலத்தில இல்லன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை பற்றி கவனித்து, உங்களுடைய மனதை கவனித்து, உங்களுடைய எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து, உங்களுடைய உணர்வு, உணர்ச்சி நிலை இதெல்லாம் படிப்படியா போக, 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 போக உங்களுக்கு ஒன்றென காண்பதே காட்சின்னு ஒரு விதமான விழிப்பு நிலை வரும். அதாவது அதில நீங்க பார்ப்பீங்க. எண்ணங்கள் இருக்காது. அதில நீங்க கேட்பீங்க. வெறுமனே கேட்பீங்க. எல்லாத்தையும் வெறுமனே செய்வீங்க. உங்களோட இருப்பு எப்படி இருக்கோ, அந்த இருப்பு நிலையில அப்படியே இருப்பீங்க.
அது பேர் தான் 3வது கண் விழிப்பு. எண்ணங்களோட கலந்து பார்க்கறது, எண்ணங்களோட இணைத்து எல்லாத்தையும் பேசுறது அப்படின்றது நாம் இன்னும் 3வது கண்ணை திறக்கலன்றதுக்கான அறிகுறி. எல்லாத்தையும் நம்ம எண்ணங்களால தான் பார்க்குறோம். புரியுதுங்களா? உங்களுக்குள்ள உங்களால பார்க்க முடியுதுல்ல, அதான் 3வது கண். அந்த 3வது கண்ணை திறக்கிறதுக்காக தான் இங்கே ஆன்மீகவாதிகள் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஃபீஸ் வாங்குறதுக்கா? இல்லை எதுக்காகன்னு தெரியல. 3வது கண் திறப்பு, 3வது கண். இப்போ நான் சொன்ன விளக்கத்தை இதுவரைக்கும் எந்த ஆன்மீகவாதியும் சொல்லலை. ஏதோ ஒரு கண் இருக்கும் போல் தெரியுது, அதை திறக்கணும். ஏதோ ஒரு கண் இருக்கும் போல் தெரியுது, திறக்கணும். 3வது கண்ணாலே மனத்தெளிவு தான் அப்படின்றதே இதுவரைக்கும் சொன்ன ஆன்மீகவாதிகள் யாரும் சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும். நான் ஆன்மீகவாதியும் கிடையாது. உங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும் உங்களை பற்றிய எல்லா விஷயங்களும். ஆனால் இந்த உலகம், இந்த ஆன்மீகமும் எல்லாமே நமக்கு கதையாகவும் வெளியில் நம்மளை அலைய வைக்கிற செயல்பாடுகளை தான் நம்மளுக்கு அறிவுறுத்துதே தவிர, யாரும் அவங்களுக்குள்ளே பயணிக்கிற வழியை பெருசாக காமிக்கிறது இல்லை. அமைதியாக உட்காந்து நீங்கள் அமைதியாக உட்காந்து மூச்சை கவனித்து தியானம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அமைதியாக உட்காந்து உங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள். உங்களோட 3வது கண்ணை திறந்து பாருங்கள், என்னெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு. என்ன மாதிரியான எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, என்ன மாதிரியான விருப்பங்கள் இருக்குது, என்ன மாதிரிலாம் உங்கள் மனம் இயங்குது, என்ன மாதிரிலாம் எண்ணங்கள் இயங்குது, எப்படியெல்லாம் உங்களுடைய உடல் அமைஞ்சிருக்கு, எப்படிலாம் உங்களோட உடல் இயக்கம் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சமாச்சும் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகம் நமக்கு கொடுத்த அஜெண்டாவில் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். எதுக்காக பயணிக்கிறோம், எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியல. எல்லாரும் பேச்சுக்களை கேட்டு 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 ஒரு விதமான ஹிப்னாசிஸ் செய்யப்பட்ட மயக்க நிலையிலேயே நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம், எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எந்தவித ஒரு தெளிவே இல்லாமல் வணக்கம் வேணும் தெளிவே இல்லாமல் நம்ம பாட்டுக்கிட்டு எதையாச்சும் செய்துக்கிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? உங்களையும் நீங்கள் சுய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பாருங்கள். இது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான், ஆனால் உங்களால் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் துன்பம் உங்கள்கிட்ட இருக்குது, கஷ்டம் உங்கள்கிட்ட இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குதுன்னு உங்களுக்கு உள்ளே தான் இருக்குதே தவிர, வெளியில் போய் நீங்கள் விளக்கேற்றுறதுனாலையோ, இல்லை சர்ச்சுக்கு போய் மெழுகுவர்த்தி ஏற்றுறதுனாலையோ, இல்லை மசூதிக்கு போய் நமாஸ் பண்ணுறதுனாலையோ அந்த பிரச்சனை சரியாகாது. ஏன்னா பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் செயல் வெளியில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகுது. வேணால் அந்த பிரச்சனையை வேணால் நீங்கள் மறக்கலாம். புரியுதுங்களா? வெறுப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னா வெறுப்பை நீங்கள் தான் சரி செய்ய முடியும், அது மற்றவங்கக்கிட்ட இல்லை. புரியுதுங்களா? வெளியில் அது இல்லை. கோபமோ வெறுப்போ வேதனையோ உங்கள்கிட்ட தானே இருக்குது. உங்களை சரி செய்கிறத விட்டுட்டு, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு, நீங்கள் நேர்த்தி கடன்களையும் இல்லை இது செய்தால் சரியாயிடணும் அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல போய் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பிரபஞ்சம் உங்களை உயிரோடு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த காற்று, மழை, வெயில் இதெல்லாத்தையும் சரி பண்ணுது. உங்களுக்காக உணவுப் பொருட்களை விளைவிக்குது. எல்லாமே உங்களுக்காக ஃப்ரீயாக செய்யுது. அது இப்போ நமக்காக ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க அப்படியான்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாமல் யாராச்சும் வேலை பார்க்குறாங்கன்னா எதுவும் இல்லை, நம்மளுக்கு எதுவும் தெரியல. காற்று அதுவாக வீசுது, இல்லை ஒரு 1000 பேரை அது தனியாக வேலைக்கு வச்சு வீசுதானா? இல்லை. எல்லாமே நம்மளோட உயிர் வாழ்வதற்காக, இங்கே நம்ம இருக்கிறதுக்காக எல்லாமே நம்ம வாங்கிக்கிறோம் அதுக்கிட்டேருந்து. ஆனால் எந்த நன்றி உணர்வும் இல்லாமல் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய உதவிகளை ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கிட்டேருந்து வாங்கிட்டு நம்மளோட தன்முனைப்பில் நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை, இவனோட நான் பெருசாக இருக்கிறேன், இவனோட நான் நிறைய படிச்சிட்டேன், இவனோட நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒன்று இல்லாத ஒன்றின் மீது அமர்ந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை ஒரு வழியாக வாழ்ந்துட்டோம், நம்ம ஒரு செட்டில் ஆகிட்டோம், நம்ம வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நினைப்புலேயே நம்ம வாழ்க்கையை நகர்ந்துக்கிட்டு, புரியுதுங்களா? அப்படியே நகர்ந்துக்கிட்டு நம்ம மற்றவங்களோட பெருசாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்புலேயே நம்ம வாழ்க்கையை நகர்த்துறோம். அதனால் இந்த 3வது கண், இந்த நான் யார்,
இதை பற்றியான தெளிவு இது வரைக்கும் ஆன்மீகம் தந்துதான்னு தெரியல. அப்படின்னு ஏதாச்சும் தந்தா கூட ஏதாச்சும் அது ஒரு பாட்டாக இருக்குது. அந்த பாட்டை நம்மளுக்கு பாடி சொல்கிறவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தெல்லாம் அதுக்குள்ளே சொருவிடுறாங்க. புரியுதுங்களா? நம்மளோட வார்த்தைகள் எதுவுமே மற்றவங்களுக்கு புரிய வைக்கப்படுவதே இல்லை. தயவுசெய்து அதை புரிஞ்சுங்க. எப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் பேசி 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 நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் அப்படி புரிஞ்சிக்க மாட்டாங்க யாரும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நாயை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொறி நாயோ இல்லை தெரு நாயை பற்றி யோசிக்கலாம். மற்ற சிலர் பெரிய பெரிய ப்ரீடை பற்றி யோசிக்கலாம். வேறு சிலர் நாட்டு நாயை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நாயின்னொன்று அதான் ஞாபகம் வருது. இப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே நான் ஒரு தளத்துலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் ஒரு தளத்துலேருந்து பேசும்பொழுது நான் இதை தான் பேசுகிறேன்னு நான் நம்பிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த வார்த்தைகள் உங்கள் காதை அடையும் பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அனுபவ ரீதியாக பெற்ற அனுபவங்களின் வாயிலாக அந்த வார்த்தையை நீங்கள் வேறு விதமாக புரிஞ்சுப்பீங்க. அப்போது நம்மளுடைய வார்த்தைகளினால் இங்கே எதையுமே யாருக்குமே பேசி புரிய வைக்கவே முடியாது. புரியுதுங்களா? வார்த்தைகள் நம்மளுடைய மொழி இல்லை. நம்மளுடைய மொழி உணர்வு தான். நம்ம எல்லாரும் நம்மளோட தாய்மொழி தமிழ்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை ஏதோ ஒரு மொழின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது உங்களுடைய உணர்வை கடத்துறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு டூல். ஆனால் நீங்கள் உணர்வை முழுசுமாக உங்களால் மற்றவங்களுக்கு கடத்த முடியுதா உங்களோட வார்த்தைகளால் அப்படின்னா முடியாது. இப்போ நீங்கள் எனக்கு இவ்வளோ சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது இப்படின்னு நீங்கள் யார்கிட்டயே சொல்கிறீங்கன்னா அப்படியான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை அவங்களுக்கு அப்படியே புரிய வைக்க முடியுமானா வார்த்தைகளால் முடியாது. புரியுதுங்களா? ஒருவேளை நீங்கள் அழுது ஏதாச்சும் காமிச்சிங்கன்னா உடல் மொழியை வச்சு ஏதாச்சும் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆனால் வார்த்தையால் பெருமளவில் பெரிய விஷயங்களை புரிஞ்சிக்க வைக்கவே முடியல. ஆனால் நம்ம வார்த்தைகளால் பேசி 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 நம்ம தவறான விஷயங்களை தான் புரிஞ்சுக்கிறோம். நான் என்ன சொல்லிகிட்ருக்கேனோ அதை உங்களால் முழுமையாக புரிஞ்சிக்கவே முடியாது. நான் எனக்குள்ளே இருக்கிறத வார்த்தையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ளே இருக்கிறத உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே போய் பார்க்கணும். இதை வார்த்தையாக செய்தியாக சேகரிக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ நான் பேசுகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கலாம். பரவாயில்ல, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நான் பேசுகிறதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றணும். உங்களுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கணும். எண்ணங்கள் எப்படி இயங்குது, மனம் எப்படி இயங்குது, உணர்ச்சி எப்படி வருது, உணர்வு எப்படி வருதுன்னு அதை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்கள் மட்டும்தான் அந்த அனுபவத்தை பெற முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் போக முடியும். அதுக்குள்ளே வேறு யாரும் போகிறதுக்கான வழி இல்லை. நம்ம எல்லோரும் ஆன்மீகத்தை செய்தியாகவும் சொல்லப்பட்டதெல்லாம் அப்படியே ஒரு மெமரியாகவும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமே தவிர, நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. அது என்னவாக இருக்கும்னு நம்ம அதை அனுபவத்துக்கு கொண்டு வர முயல்கிறதே இல்லை. அப்படியே கேட்குறோம். கொஞ்ச நேரம் மனம் நல்லா இருக்குது. திருப்பியும் நம்மளுடைய பழைய வாழ்க்கையில் குதிச்சிடுறோம். அதுக்கப்புறம் துன்பம் வருது, இன்பம் வருது. இது ரெண்டுத்துக்கூடையும் கலந்து 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 நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருக்கோம். நீங்கள் துன்பம் இன்பம்னு சொல்கிறீங்களா, அது ரெண்டுமே இங்கே இல்லை. நம்மளோட நினைப்பு தான் அது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கிறேன், நல்லா இல்லைன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, அவ்வளோதான். புரியுதுங்க? ரெண்டுமே இங்கே இல்லை. உண்மையாகவே நீங்கள் எல்லாத்த பற்றியும் இந்த வாழ்க்கையை பற்றியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கீங்கல்ல, அது எல்லாமே போய் தான். நீங்கள் ஒருத்தரை பற்றி நல்லதாக பேசுகிறீங்கல்ல, அதுவுமே உண்மை கிடையாது. ஒருத்தரை பற்றி கெட்டதாக நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரீங்களா, அதுவும் உண்மை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் மனம் மாறிக்கிட்டே இருக்குது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. நல்லவங்களாக இருந்தவங்க கெட்டவங்களாக மாறுவாங்க. கெட்டவங்களாக இருக்கிறவங்க நல்லவங்களாக மாறுவாங்க. உங்களால் இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட இயக்கத்தை இயங்குறீங்கல்ல, அதன் அடிப்படையில் உங்களோட தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் இயங்குறீங்கல்ல, அதுதான் வாழ்க்கையில் துன்பமாக மாறுது. ஏன்னா அவங்க அப்படி இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி யாருமே இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே இருக்க விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ, நீங்கள் என்ன அனுபவங்களை பெற்றீங்களோ, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை கிரகிச்சிங்களோ அதன் அடிப்படையில் செயலை செய்யும் பொழுது சில விஷயங்கள் சரியாக நடந்துடுது, நிறைய விஷயங்கள் தவறாகிடுது.
தவறாக நடக்கும்போது கடவுள் நம்மள அழ வைக்கிறாரு, கடவுள் நம்மள காப்பாத்தல, எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு நம்ம தவறுக்காக நம்ம பொறுப்பேற்படுத்திக்காம, இல்லவே இல்லாத ஒருத்தர் மேல நம்ம வந்து பழிய சுமத்தி நம்ம தப்பிச்சுக்க பார்க்குறோம். இவன் ஏன் இப்படி ஆயிட்டான்னா, கடவுள் அவன சரியா வச்சில்ல, அவன காப்பாத்தணும், கடவுள் அவன காப்பாத்தணும். வணக்கம் சரவணன். வணக்கம் சார். வணக்கம். இப்படின்னு நம்ம மேல இருக்கிற தவறெல்லாம் புரிஞ்சுக்காம, நம்ம கடவுள் மேலேயும், விதி மேலேயும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பழி போட முடியுமோ போட்டு நம்ம தப்பிச்சுக்க பார்க்குறோம். நன்றும் தீதும் பிறர் தர வாராய் அப்படின்னு இருக்கு. நன்மையும் தீமையும் நீங்க தான் உங்களுக்காக உருவாக்கிக்கிறீங்களே தவிர, வேற யாரும் உங்களுக்கு உருவாக்குறது இல்ல. புரியுதுங்களா? நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறீங்கல்ல, ஒருத்தர்கிட்ட ஒரு மாரியும், இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மாரியும் நீங்க பேசுறீங்கல்ல. ஏன் அப்படி? ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா அவருக்கு வேறு விதமான ரெஸ்பெக்ட்டு, ஒருத்தர் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு லப்பர் செருப்பு போட்டிருந்தா வேறு விதமான ரெஸ்பெக்ட்டு. இதெல்லாம் எப்படி உங்களுக்குள்ளே உருவாகுது? சடனாக உருவாயிருது. நீங்களே உங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே முரண்பாடு உடையதாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கும்போது நான் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். நான் யாருன்னு கண்டுபிடிக்க பேசுகிறாங்கல்ல, அந்த பேச்சையே உங்களால் இது வரைக்கும் சரியாக புரிஞ்சிக்க முடியலன்றது தான் உண்மை. நீங்கள் உங்களுடைய தன்னுணர்வில் நீங்கள் நிலை பெறாத வரைக்கும், உங்களை பற்றி ஆராய்ச்சிக்கு நீங்கள் போகாத வரைக்கும், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும், இங்கே நீங்கள் செய்கிற எல்லாமே ஒரு விதமான வேடிக்கை தான். புரியுதுங்களா? அதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. நம்ம சும்மா அப்படி உண்மை இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோமே தவிர, நம்ம ஒரு விதமான மயக்க நிலையிலேயே செயல்களை செய்துக்கிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? இப்போது எல்லாமே நமக்கு நம்பிக்கையாக ஊட்டப்பட்டிருக்கே தவிர, நம்ம எதையுமே புரிஞ்சு செயல்படலை. எல்லாமே நம்பிக்கைகள் தான். கடவுள் இருக்கிறாரு, இப்படி பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, கடவுள் தண்டிச்சிருவார், இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்தையும் நம்பிக்கையும் நம்மளுக்கு உள்ள செருகியிருக்காங்களே தவிர, மற்றபடி எதுவுமே நம்ம ஆராய்ஞ்சு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நீங்கள் வச்சிட்ருக்க நம்பிக்கைகள்லாம் எப்படி உங்களுக்குள்ளே வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அந்த நம்பிக்கைகளில் ஊறி போய் இப்போ எதுக்காக நம்ம இப்படி இயங்குகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே போய் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சும்மா உட்காந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு எந்தவித ஆன்மீகமும் எந்த நன்மையும் செய்திராது. நீங்கள் தனி மனிதனாக தன்னுணர்வுக்குள்ளே நுழையாத வரைக்கும், உங்களை பற்றியான அறிவு பெறாத வரைக்கும், இங்கே கூறப்பட்டிருக்க எந்த ஆன்மீகமும், எந்த கதைகளும், எந்த கடவுளும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. கடவுள் உண்மையாக உங்களுக்கு எந்த உதவியும் செய்கிறதே இல்லை. நம்ம எல்லோரும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணின்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள்கிட்டயே தான் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களே தவிர, வெளியில் நீங்கள் யாருக்கிட்டையும் ப்ரேயர் பண்ணுறது இல்லை. புரியுதுங்களா? ஒரு விஷயத்த அடையிறதுக்கு இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு வேணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறாரு. பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த கேலண்டரும் கிடையாது. பரலோக சாம்ராஜ்யத்தில் நேரமும் இல்லை, காலமும் இல்லை. புரியுதுங்களா? கேலண்டர்லாம் நம்ம உருவாக்குனது தான், டைம்லாம் நம்ம உருவாக்குனது தான். அதனால் இந்த நாளுக்குள்ளே எனக்கு ஆட்டோ வேணும், இந்த நாளுக்குள்ளே எனக்கு சைக்கிள் வேணும், இந்த நாளுக்குள்ளே எனக்கு பைக் வேணும் அப்படிலாம் தராது. இயற்கை எப்படி இருக்குன்னா, ஒரு விதையை விதைச்சிங்கன்னா அது மரமாகிறதுக்கு இவ்வளோ நாளுன்னெலாம் நம்ம தான் கணக்கு போட்டு வச்சுருக்கோம். இது எப்படி வளர்ந்தால் சரியாக இருக்குமோ, எப்போ இது மரமாக மாறினா சரியாக இருக்குமோ அது வரைக்கும் அது வளர்த்துன்னு இருக்கும். அவ்வளோதான். அது இந்த நாளில் கொடுத்துருமா, அந்த நாளில் கொடுத்துருமா அப்படின்னா, இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சீக்கிரமாக நீங்கள் விரும்புகிற பொருள் உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. உங்கள் மனதின் ஆற்றலை உங்களுக்குள்ளே தேக்கி வைக்கணும். அவ்வளோதான். நம்ம எல்லோரும் அதுக்கு கட்டளை இடுறோம். 1 மாதத்துக்குள்ளே எனக்கு வந்துடணும்,
1½ மாதத்துக்குள்ளே வந்துடணும் அப்படி இல்லை. உங்களுடைய மனதின் ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளே இருக்க சக்தி ஓட்டம், அதை வெளியில் நீங்கள் பயன்படுத்தி குறைகளாகவும் நிறைகளாகவும் மற்றவங்கள பற்றி யோசிச்சுன்னு பேசின்னு மற்றவங்க வாழ்க்கையில் இவங்க அப்படி இப்படி இப்படின்னு வெளியில் நம்மளோட சக்தி ஓட்டத்தை விரயம் பண்ணுறோம்ல, அதை உங்களுக்குள்ளே நீங்கள் தேக்குனீங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் பாஞ்சிங்கன்னா, உங்களுக்குள்ளே உங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா, நீங்கள் 10 நாளில் எனக்கு இது வேணும்லாம் நினைக்க வேண்டாம். அது உடனே உங்களுக்கு கொடுக்கப்படும். சீக்கிரமாக வந்துடும். அந்த மாதிரி நிறைய அதிசயங்களை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது, அதுக்கு காலம் இவ்வளோ நாள் ஆகும், இத்தனை நாளுக்குள்ளே வந்துருன்னுலாம் நீங்கள் சொல்ல வேணாம். நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அது வெகு சீக்கிரத்தில் உங்களை வந்து அடைந்தே தீரும். இன்கேஸ் அது வரவே இல்லைனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஐயோ வரவே இல்லையே, பிரபஞ்சம் நம்மளை ஏமாத்திருச்சே அப்படின்லாம் நம்மளுக்கு இருக்காது. புரியுதுங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை பேணி பாதுகாப்பது மட்டும்தான். உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கிறது மட்டும்தான். மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை காப்பாற்றுறதோ, அவங்களோட பிரச்சனைக்கு அவங்கவுங்க தான் காரணம். நம்ம எல்லோரும் ஒரு விதமான மித்தில் இயங்கிக்கிட்டே இருக்கோம், இல்லாத உண்மையில். நீங்கள் யாரையுமே காப்பாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாரையுமே காப்பாற்ற முடியாது. நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களோட இயற்கையின் அடிப்படையில் தான், அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதன் அடிப்படையில் தான் அவங்க இயங்குவாங்களே தவிர, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அப்படியே மாறிலாம் இயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்வாங்க. புரியுதுங்களா? இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு வந்துடணும், இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு இது கிடைக்கணும், இத்தனை நாளுக்குள்ளே இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை பிரபஞ்சத்தில். நீங்கள் உங்களுக்குள்ள பிரபஞ்சத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தை ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் விரும்பினதை கொடுக்கணுமோ கொடுத்துரும். அதுதான் வழியே தவிர நாட்களும் மணிகளும் கணக்குகளும்லாம் அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி அது இல்லை. புரியுதுங்களா? உங்களோட ஆற்றலை உங்களுக்குள்ளே தேக்கி வச்சு உங்களுடைய மனதை உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய மனதை வெளியில் தூக்கி சுமக்காமல் உங்களுக்குள்ளேயே உங்களை ஆராய்ச்சி செய்து மனதை லேசாக மாற்றிக்கிட்டிங்கன்னா, அந்த லேசான மனம்தான் படைக்கும் ஆற்றலை பெற்று இருக்கிறது. அந்த லேசான மனதால் தான் இங்கே எல்லாத்தையும் படைக்க முடியும். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஆற்றல் அந்த பாரமே இல்லாத லேசான மனதிற்கு இருக்கிறது. இத்தனை நாளில் வரும் அப்படின்லாம் நம்ம கணக்கு போட்டு அதுக்கிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் அதை ஆசையாக மாற்றுறீங்க. விருப்பத்தை ஆசையாக மாற்றுறது எப்படின்னா, அவசரப்படுத்துறது, கணக்கு போட்டு வச்சுக்கிறது. இத்தனை நாளுக்குள்ளே வரும், அது வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வராது. அந்த மாதிரிலாம் இயற்கை அதன் போக்கில் இயங்கும். புரியுதுங்களா? ஒரு விதையை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த விதைக்கு தேவையான தண்ணி, மற்றபடி வெயில், எதெல்லாம் அதுக்கு தேவையோ அதெல்லாம் கிடைச்சா மட்டும்தான் அது அந்த விதை வெடிக்குமே. அது வரைக்கும் அது விதையாக அப்படியே சும்மா போட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த குட்டி விதைக்குள்ளே பெரிய மரம் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்கள் விருப்பங்களை உங்களுடைய லேசான மனவெளியில், அழுத்தம் இல்லாத மனவெளியில் விதைத்தீங்கன்னா, உங்களோட ஆற்றலை வெளியே விடாமல் உங்களுக்குள்ளே சேமித்து வச்சுருந்தீங்கன்னா அது வளரும். இல்லைன்னா அழுத்தத்தால் விதை வளராது. அதனால் இந்த ஆன்மீகமே மொத்தமும் ஒரு விதமான குழப்ப நிலையிலேயே, நீங்கள் கர்மா, கடவுள் அப்படின்ற 2 வார்த்தை இருக்குல்ல, இல்லை விதி, ஏதோ ஒரு விஷயம், இதை யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். சும்மா கடவுளை பற்றி பேசுகிறவங்க கிட்டலாம் கேட்டு பாருங்கள். எல்லாருமே ஒரு விதமான பதில் சொல்லுவாங்க. எப்படா இவ்வளோ பதில் உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டால் தெரியாது. நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் ஆன்மீகத்தை பற்றியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவான். அதனால தான் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும், ஒவ்வொருத்தருடைய வார்த்தையை பற்றிய அனுபவங்களும் வித்தியாசமாக இருக்குது. கர்மாவை பற்றி நீங்கள் 100 விதமான ஆன்சர் வாங்க முடியும். கடவுளை பற்றி நீங்கள் 100 விதமான ஆன்சர் வாங்க முடியும். எல்லாத்தையும் ஒரு விதமான குழப்பத்திலேயே மாற்றிட்டாங்க. ஏன் குழப்பம் ஆச்சு அப்படின்னா, கடவுளை பற்றி எல்லாருமே பேசி கடவுள்னால் என்னன்னு கேட்டாலே நம்மளுக்கு தெரியல. என்னன்னு இப்போ உங்களையே கடவுள்னா என்னன்னு கேட்டு பதில் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. யாரோ சொன்னதை, எங்கேயோ படித்ததை உண்மையாக என்னன்னு உங்களுக்கு புரியுதான்னு கேட்டால் புரியல. எப்படி நம்ம
மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறோமோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிறதுக்கு ஏதோ கடவுள்னு ஒண்ணு புடிச்சு வச்சிருக்கிறோம். இல்ல நம்ம கும்பிடுற கடவுள் தான் என்னது, இதோட வரலாறு என்ன, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமான்னா, அதுவும் கிடையாது. நம்ம ஒரு ஒரு விதமான மயக்க மாத்திரையை சாப்பிடாத நம்பிக்கைகளாலயும், பயத்தாலயும் மயக்கம் அளிக்கப்பட்ட ஒரு விதமான மனிதர்கள். நம்ம இன்னும் தெளிவுக்கே வரல. அதனால இனிமேல் நான் யாரு அப்படின்னு உங்ககிட்ட யாருனா கேட்டாங்கன்னா, நான் எல்லாமா இருக்கிறேன் அவ்வளோதான். என்கிட்ட இருக்க உடம்பு இருக்கு, எண்ணம் இருக்கு. இத பற்றியான புரிதல் தான் நீங்க அவ்வளோதான். நீங்கன்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. நீங்கன்னு ஒண்ணு இருந்தீங்கன்னா, அது இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் பார்த்தீங்களா? இது வந்து கொஞ்சம் புரிதலுக்கு சிரமம் தான். நீங்க ஒண்ணு நீங்கன்னு இல்லாம போறது தான் இந்த அகம் பிரம்மமா இருக்கிறதுன்றதெல்லாம். அது மிகப்பெரிய உச்சகட்ட நிலை. நான் என்ன சொல்றேன்னா, உங்களைப் பற்றிய எல்லா புரிதலும், உடல் பற்றிய, மனம் பற்றிய, எண்ணம் பற்றிய, உணர்வு பற்றிய, உணர்ச்சி பற்றிய, ஆன்மா பற்றிய புரிதல் தான் நீங்க. உங்களுக்கு அத பத்தி தெரியவே இல்ல. உங்களுக்கு உலகத்துல இருக்க எல்லார பத்தியும், அவங்கவங்க என்ன செய்றாங்கன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறவங்க, நம்மள பற்றிய நம்மள பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்ல. அதனால நான் யாரு அப்படின்னா, ஆத்ம விசாரணை செய்யணும், அத செய்யணும், இத செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கமா ஒதுங்காம, ஒட்டுமொத்தமா இந்த உலகமும், நீங்களும் சேர்ந்தது தான் நீங்க. இல்லன்னா இந்த உலகத்துல நீங்க படைக்கப்படுறதுக்கான காரணம் எதுவுமே இருக்காது. நீங்க எதுக்காக இங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க இங்க தேவைப்படுபவரா இருக்கிறீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தேவை. அந்த தேவைக்காக தான் நீங்க உயிரோட இருக்கிறீங்க. அத புரிஞ்சுங்க. நீங்க இதுகிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த நன்றி உணர்வும் கிடையாது. எத பத்தியும் கவலையும் கிடையாது. நமக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விதமான பொய்யான நினைப்புல, நம்ம நல்லா இருக்கிறோன்ற பொய்யான நினைப்பிலேயே உங்கள தொலைச்சிட்டு தான் நீங்க நல்லா இருக்கிறதா நெனச்சிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கிறதுன்னு என்னன்னு கேட்டா, இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும்னு சொல்ல முடியுதுல்ல. உங்ககிட்ட சாந்தமும், சமாதானமும், அமைதியும், ஆனந்தமும் நீங்க இருக்கிறீங்களான்னு முதல்ல உங்கள ஆராய்ச்சி பண்ணீங்க. நான் உங்கள எல்லா நம்பிக்கை விட்டும், எல்லா பயத்த விட்டும் வெளியில கொண்டு வரதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா, இங்க இருக்க ஆன்மீகமும், இங்க இருக்கிற மதமும், இங்க இருக்கிற மதவாதிகளும் உங்களுக்கு பயத்தையும், நம்பிக்கையும் ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதுதான் நீங்க அடிமையாவறதுக்கான, உங்கள கட்டுப்படுத்துறதுக்கான சாதனம். அத உங்க உங்க உங்ககிட்ட நான் உள்ள செருகி விட்டேன்னா, அது நல்லா வேல பார்க்கும். உங்களோட தனித்தன்மை என்ன? உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன? அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு தனி மனிதர். இந்த சமுதாயம் உங்களுக்கு நெறைய விஷயத்த சொருகியிருக்கு. ஆனா, எதுக்கு அதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னு கொஞ்சமாச்சு நின்னு யோசிச்சு பாருங்க. யார் எது சொன்னாலும் அப்படியே செய்றீங்க. கடவுளுன்ற பேர்ல நம்மள முட்டாளா வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளோ படிச்சாலும் படிக்கிறோம், படிச்சிருக்கோம் அவ்வளோதான். அதனால ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிறோம் அவ்வளோதான். மற்றபடி நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். இந்த 3வது கண். 3வது கண்ணா கண்ண மூடிட்டா நீங்க உங்களுக்குள்ள பார்க்கும்போது ஏதேதோ தெரியுதுல்ல, அதான் 3வது கண். அத வச்சு உள்ளுக்குள்ள பயணம் செய்து, உங்களை பற்றியான புரிதலுக்கு நீங்க வந்து, நீங்க யாரு? இதுதான் நானு அப்படின்னு உங்களோட உணர்தலுக்கு வராத வரையும், நீங்க மற்றவங்களுடைய பேச்ச கேட்டு ஒரு அசம்ப்ஷனுக்கு வேணா வந்துக்கலாம். ஹிப்னாசைஸ் வேணா ஆயிக்கலாம். புரியுதுங்களா? மயக்கத்துக்கு வேணா உண்டாயிக்கலாமே தவிர, நீங்க உங்களுக்குள்ள ஒரு பார்வை இருக்குல்ல, அதாவது 3ஆம் கண். அதுதான் 3வது கண். அத நீங்க தெளிவுபடுத்துனீங்கன்னா, உங்கள் வாழ்வு தெளிவா மாறும். அந்த கண் குழப்பத்திலே இருந்துச்சுன்னா, உங்கள் வாழ்வும் குழப்பமாவே இருக்கும். அந்த 3வது கண் வழியா என்னெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ, அதெல்லாம் இந்த உலகத்துல, இந்த வெளியில நடந்துகிட்டே இருக்கும். அத உங்களால தடுக்கவே முடியாது. அந்த 3வது கண் தான் உங்களோட மனவெளி. உங்களுக்குள்ள தெரியிற கண். உங்களுக்குள்ள ஒண்ணு பேசுதுல்ல, இப்ப நீங்க வாய திறந்து சத்தமாவும் பேச முடியும். வாய திறக்காம பேசவும் முடியும். ஆனா உள்ளுக்குள்ள வாய் இல்ல. அப்ப 2வது வாய். 2வது வாயை திறங்கள்ன்னு வேணா நம்ம வீடியோ போடலாம். உள்ளுக்குள்ள பேசுறத கேட்க முடியுது. அப்ப 3வது காதை திறங்கள் அப்படின்னு வேணா நம்ம வீடியோ போடலாம். எப்படி இதெல்லாம் எப்படி நம்மள வந்து ஒரு விதமான முட்டாளா மாத்தி வச்சிருக்காங்கன்றதுக்கான விஷயங்கள் தான். இப்போ உங்களுக்குள்ள பேச முடியுதுல்ல, அப்ப 2வது வாயை திறங்கள்ன்னு வேணா சொல்லவா? 3வது கண்ணை திறங்கள்ன்னு சொல்றாங்க. 3வது கண்
அது இதுன்னு நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த வச்சுருக்காங்க. நம்மள ஒரு குழப்பமாவே மாத்திருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ள உங்களால பேச முடியுது. உள்ளுக்குள்ள உங்களால கேட்க முடியுது. எல்லாம் பண்ண முடியுது. அப்ப அதெல்லாம் 2வது வாய், 3வது காது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமான்னா தெரியல. புரியுதுங்க. எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம மற்றவங்க இப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு எதிரா பேசல. இங்க இப்ப நம்ப இருக்கிறவங்களுக்காக பேசுறது. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். இதெல்லாம் எப்படி சரியா இருக்கும்? எல்லாமே முரண்பாடா இருக்குதே! ஆன்மீகமே ஒரு குழப்பமான நிலையில இருக்கே! நெறைய சாமியாருங்க நெறைய விஷயத்த பத்தி பேசுறாங்க. எத்தன ஞானிகள அவங்க உருவாக்கிட்டாங்கன்னு தெரியல. இப்ப எல்லாரும் குரு குருன்றாங்க. எத்தன குரு அந்த குரு உருவாக்குனாருன்னு தெரியல. இல்ல. அவரோட வேலை தான் என்ன? மனித சமுதாயத்த நல்லபடியா ஆக்குறதா? இல்ல மனித சமுதாயத்த குழப்புறதா? இல்ல மனிதன ஒண்ணும் இல்லாம நாசம் பண்றதான்னு தெரியல. அவங்களோட வேலை என்ன? நீங்க யாரு? நீங்க உங்கள குருவா வச்சது யாரு? இல்ல நீங்க குருன்னு உங்கள சொல்லிக்கிறீங்களா? அதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கு? எங்க இதெல்லாம் கத்துட்டு வந்தீங்க? இல்ல எங்க இருக்குது? இத யார் அப்ரூவ் பண்ணா? அப்படின்னு நம்மளுக்கு எதுவும் இல்ல. யார் வேணாலும் குருவாயிடலாம் இப்போ. சும்மா எவனா ஒருத்தன் வந்து எதனா ஒண்ணு பேசுனான்னா, அது 10 பேருக்கு புடிச்சு போச்சுன்னா அவர் குரு. ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா குரு. புரியுதுங்களா? நம்மளுக்கு தெரியாததெல்லாம் பேசுனா அவங்க குரு. நம்மளுக்கு தெரியாதத பேசுனா அவங்க தலைவன். இப்படி தான் இப்படி தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு தெரியல, மத்தவனுக்கு தெரியுதுன்னா, அவன நம்மளோட உயர்ந்தவனா பார்க்குறோம். அவன் ஏதோ ஒண்ணு சொல்றான். சரி, ஆமா சரியா தான் இருக்குதுன்னு ஒத்துன்னு உங்களுக்குள்ள நீங்க இருங்க. கூட்டத்தோட கூட்டமா இருக்காதீங்க தயவுசெய்து. தனிமையா இருக்கிறது தான் பவர். தனிச்சு இருக்கிறது தான் சக்தி. நீங்க தனித்து இருந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்வு எவ்வளோ பெரிய வாழ்வுன்னு. கூட்டமா போய் கூட்டத்தில கோவிந்தா அடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. 10 பேர் ஒத்துக்கினா அப்படின்றதுக்காக 10 பேர் ஒத்துக்கினாங்க அப்படின்றதுக்காக அது உண்மை கிடையாது. ஒரு கூட்டம் ஒத்துக்கிச்சுன்றதுக்காக அது உண்மை கிடையாது. ஒரு கூட்டம் கடவுள ஒத்துக்கிச்சு, அபிஷேகம் சரி, மெழுகுவர்த்தி சரி, ஏதோ சரி அப்படின்னு ஒத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்வு வருது. இதெல்லாம் ஒரு வேளை சரியா இருக்குமோ அப்படின்னு. நம்மளும் சரி ஏத்திருவோம். எதுக்கு நம்ம மனம் வந்து இது நீ ஏன்டா பண்ணல அப்படின்னு உள்ளுக்குள்ள குரலை எழுப்பி, அதில சிக்கி தவிக்கிறதுக்கு பதிலா ஒரு மெழுகுவர்த்தி தானே, ஒரு கற்பூரம் தானே, ஏதோ ஒண்ணு போட்டு ஏத்துவோம்டா அப்படின்னு நம்ம ஏத்தின்னு இருக்கிறோம். நீங்களே உங்களுடைய மனத ஆராய்ச்சி செய்து பாருங்க. இப்ப நீங்க சாமி கும்பிடுறீங்களா? கும்பிடலையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கும்பிடுற சாமி என்னது அப்படின்னு கொஞ்சமாச்சும் அத நோக்கி திரும்புங்க. அத ஆராய்ச்சி செய்யுங்க. நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? நம்ம படையல் போடுறோம், மெழுகுவர்த்தி ஏத்துறோம், கற்பூரம் ஏத்துறோம். இன்னும் வேற வேற மதங்கள்ல வேற வேற செயல்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்றோம்னு கொஞ்சமாச்சு உங்களையே திரும்பி பாருங்க. நம்ம எதுக்கு இதெல்லாம் செய்றோம்? எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டோம்? எதுக்காக செய்றோம்? இதனால என்ன நன்மை வந்துச்சு? எழுப்புதல் கூட்டம், ஆராதனை கூட்டம், பௌர்ணமி தியானம், அமாவாசை தியானம் இதெல்லாம் இத்தனை வருஷமா பண்றோம். ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைச்சுதா அப்படின்னா, எதுவுமே கிடைக்கல. எத்தனாவது எழுப்புதல் கூட்டத்துக்கு வரீங்க? இல்ல எத்தனாவது பௌர்ணமி தியானம் பண்றீங்க? எத்தனாவது அமாவாசை தியானம் பண்றீங்க அப்படின்னா, பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம. எதுக்கு அத பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஒரு அமாவாசையிலேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடக்கூடாதா? எத்தனை வாட்டி எழுப்புதல் கூட்டமோ, ஆராதனை கூட்டமோ, நீங்க போய் போய் 1000 வாட்டி போனா தான் அது 1000 வாட்டி நீங்க போனா கூட உங்களுக்கு எதுவும் கிடைக்கலையே! அப்ப ஏன் போறதையே நிறுத்த மாட்றீங்க? செய்யறதையே செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் கிடைச்சிரும்னா. வெளியில கிடைக்காது எதுவுமே. புரியுதுங்களா? என்னுடைய பேச்சு உங்களுடைய சுய தன்மையில, உங்களோட சுயத்தில நிக்க வைக்கிறதுக்கு தானே தவிர, எந்த நம்பிக்கையையும், எந்த ஒரு பயத்தையும் நான் உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்காக இல்ல. என்கிட்ட அந்த மாரி எதுவும் இல்ல. உங்களுக்கு நான் பயத்த கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன்? நான் ஆசிரமமும் கட்டப் போறது கிடையாது. புரியுதா? ஆசிரமம் உங்க மனதில நீங்க கட்டணும். உங்க மனநிலைய நீங்க கட்டணும். அது பேர் தான் ஆசிரமம். வெளியில கல்லால கட்டுறது பேர் ஆசிரமம் இல்ல. புரியுதுங்களா? உங்க மனநிலை இருக்குல்ல, அதான் ஆசிரமம். அந்த மனநிலை எப்படி இருக்குதோ, அதன் அடிப்படையில உங்க வாழ்வு.
உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு இங்கு கூலி கொடுக்கப்படும். நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் மனதை வச்சுருக்கீங்களோ, வெறுப்பாக இருந்தால் வெறுப்பாக வெளியில் காரியங்கள் நிகழும். லேசாக இருந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் லேசாக நிகழும். புரியுதுங்களா? உங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம். ஜஸ்ட்டு சும்மா உட்காருங்க. கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். சும்மா உட்காந்து உங்களை கவனித்து பாருங்கள். உங்ககிட்டயே நீங்கள் பேசி பாருங்கள். நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது? நம்ம செய்தால் மட்டும் ஏன் எதுவுமே சரியாக நடக்க மாட்டுது? நம்ம யார்? இந்த எண்ணங்கள்லாம் என்ன? நம்ம ஏன் கோவப்படுறோம்? நம்மளுக்கே தெரியாமல் ஏன் கோவம் வருது? அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே நகருங்க. வெளியில் நீங்கள் எதையுமே சரி பண்ண முடியாது. யாரும் உங்களுக்காக மாறவும் மாட்டாங்க. நம்ம எல்லார்கிட்டேயும் மாற்றங்களை மாறுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் மாற வேண்டியது நீங்கள் தான். ஒரு விஷயத்த துன்பமாக பார்க்குறதும் நீங்கள் தான். ஒரு விஷயத்த இன்பமாக பார்க்குறதும் நீங்கள் தான். அங்கே இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அது மேலே நீங்கள் தான் கருத்துக்களை எழுதி பார்க்குறீங்க. அதனால் மாற வேண்டியதே நீங்கள் தான், வெளியில் இல்லை. மாற்றம் உள்ளுக்குள்ளே நீங்கள் உங்கள் இயல்பில் இல்லைன்றது தான் இங்கே பெருங்குற்றம். புரியுதுங்களா? அதனால் இந்த நான் யார், மூன்றாவது கண், அப்புறம் பிரபஞ்சம் எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு தரும், இதை பற்றியான நீங்கள் வேறு யாருக்குன்னா இதெல்லாம் பற்றி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவை தர மாட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கையை தருவாங்க. இதை பற்றி இந்த மாதிரி 12 நாளில் உங்களுக்கு வேணுமா, இந்த தியானம் இருக்குது, அதை பண்ணிங்கன்னா 12 நாளில் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தருவாங்க. நான் யாரா பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு மேடம் இதை பற்றி நான் யாருன்றதை பற்றி ரொம்ப பெருசாக காணொலி போட்டிருக்காங்க, சூப்பராக பேசியிருக்காங்க. இதுதான் நீங்கள் சரி, இந்த நான் யாருன்ற அந்த காணொலியை பார்த்து எத்தனை பேர் நான் யாருன்னு கண்டுபிடிச்சான்னா கிடையாது. அவன் பார்த்துனே தான் இருப்பான். ஏன்னா அவன் வெளியில் பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டே இருக்கான். உள்ளே பார்க்க மாட்டான். மூன்றாவது கண்ணை பற்றி எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்குது. மூன்றாவது கண்ணை பற்றி தெளிவான விளக்கங்கள் எதுவுமே இல்லை. இதை தர, அதை மூடு, இதை மூடு, காலை மடக்கு, கண்ணை மூடு, குண்டலினியை எழுப்பு. சரி, எழுப்புனவங்க எங்கே? யாருன்னா ஒருத்தராச்சு குண்டலினி நான் எழுப்பிட்டேன், சரி என்ன ஆச்சு, அதனால ஒன்றும் ஆகலை, வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டில் தானே இருக்க போகிறாங்க, இல்லை எங்கே இருந்தாங்களோ அங்கே தானே இருக்க போகிறாங்க. புரியுதுங்களா? குண்டலினிலாம் எழும்பி தான் நம்ம பிறந்திருப்போம். கடவுள்லாம் முட்டாளா? இல்லை இந்த படைப்பு முட்டாளா? குண்டலினா எழுப்பாமல் படித்து நீ தான் எழுப்பிக்கணும். குண்டலினியை நீ தான் ஜீரணம் பண்ணிக்கணும். நீ தான் எல்லாத்தையும் ஹார்ட்டெல்லாம் துடிக்க வைக்கணும். இதெல்லாம் செய்கிற அதுக்கு உங்கள் குண்டலினியை மட்டும் எழுப்பாது. பீனியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு இதெல்லாம் ஆக்டிவேட் செய்யாமையே உடம்புக்குள்ளே சும்மா வச்சுருக்கோம். அது இல்லை, நம்மளை எவ்வளோ முட்டாளாக மாற்றிருக்காங்கன்னா, பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் செய்வது எப்படி, ஒரே இதுவாக இருக்கும், ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்கும். அப்பா நம்மளுக்குள்ளே பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் செய்யுது எப்படின்னு போட்டிருக்காங்க, ஆக்டிவேட் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகாமல் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் தான் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். கடவுள் இதெல்லாம் நீ தான் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், இதான் உன் வேலை அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருவாரு. ஆனால் இந்த உலகத்துலேயும் படிச்சிருவார். இங்கே பெருசாக இருக்கும் எல்லாமே. மலை, கடல் பார்க்குறதுக்கு எல்லாமே அழகழகாக இருக்குது. ஆனால் நம்ம வேலை பீனியல் கிளாண்டையும் பிட்யூட்டரி கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு குண்டலினி எழுப்பிட்டு தாடி வளர்த்துக்கின்னு சாமியாராக மாறி எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறது தான் நம்ம வேலை. எப்படி இந்த டிசைன் அப்படி தானே இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அப்படி தானே இந்த டிசைன் இருக்குது. எல்லாருக்கும் நம்மளுக்கு நல்வழி காமிக்கிறதும் அவங்கவுங்கள சிறப்பாக்குறதும் தான் நம்மளோட வேலையாக கடவுள் நம்மளை படைச்சிருப்பார். தெரியல, அப்படி படைக்க வாய்ப்பு இல்லை. நம்ம உடம்புல எல்லாமே சரியாக இயங்கும்போது பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்டு, மனம், அது இது எதுவுமே இயங்கலை, நீங்கள் எல்லோரும் தப்பாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை விதைச்சி உங்களுக்கு அந்த நம்பிக்கையோட பயத்தையும் சொருகி நீங்கள் உங்கள் வாழ்க்கை சரியாகணுன்னா இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஏராளமாக பயத்தையும் நம்பிக்கையும் ஊட்டி நம்ம மனம் ஈஸியாக பயந்துடும். உங்கள் மனதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அது அப்படியே மாறும். நீங்கள் எதெல்லாம் நம்புறீங்களோ, உங்கள் ஐம்புலன் எதெல்லாம் பார்க்குதோ, கேட்குதோ, உணருதோ அப்படியே அது மாறிடும். நீங்கள் நல்லதோடு இருந்தீங்கன்னா நல்லதாக உங்கள் மனம் இருக்கும். உடனே கெட்டதோடு இருந்தீங்கன்னா இப்போ நல்ல எண்ணங்களோடு இருந்தீங்கன்னா உடனே ஜாலியாக இருக்க மாதிரியும் சந்தோஷமாக இருக்க மாதிரியும் ஒரு விதமான நல்லா இருக்க மாதிரி தெரியுது. உடனே கெட்ட எண்ணங்கள் எது கூட நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா உடனே மனம் நாசமாகி கெட்டதாக மாறும். நீங்கள் எதை
உள்ளே செலுத்துறீங்களோ உங்கள் கண்ணு, காது, மூக்கு வழியா, அதுவாகவே அது மாறிக்கும். நீங்கள் எதை நம்பினாலும் அது நம்பும். அவ்வளோதான். ஆமா இது சரியா தான் இருக்கும். நம்பும். அது எந்த லாஜிக்குமே இருக்காது. ஆனா நம்பின்னு இருக்கும். எவ்வளோ பேர் சீட்டு போட்டு ஏமாந்து சீட்டு போடுறது தப்பு. எல்லாரும் ஏமாத்திருவாங்க. நெறைய ஸ்கீம்லாம் நம்மள ஏமாத்துது. 1,00,000 குடுத்தா 10,000 எக்ஸ்ட்ரா தரான் மாசம் அப்படின்னு சொல்லி ஏமாந்தவங்களுக்கும் செய்தியில போடுறாங்க. இல்ல ஏமாந்தவங்க கூட நம்ம கூட இருப்பாங்க. ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பியும் அதே ஸ்கீம் வந்துச்சுன்னா, அவன் தான் ஏமாத்திட்டான். இவன் நல்லவன் தான்னு அது நம்ம போட்டுருவோம். இவன் ரொம்ப நல்லவன்னும். எப்படிப்பா இவன நல்லவன்னு சொல்லணும்? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவன நல்லவன் எதுக்கு நீங்க சொன்னீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. இவங்க சூப்பரான கம்பெனி, தரமான கம்பெனி. இவங்க நம்மள நல்லா தான் ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு நம்பளாவே நெனச்சுப்போம். அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்த பற்றிய உங்களுடைய தீர்மானமும், தீர்ப்பும், ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குல்ல, அது இல்லாம உங்க வாழ்க்கைய நடத்துனா மட்டும் தான் எல்லாமே சரியா நடக்கும். நீங்க எல்லார் மேலயும், எல்லாத்து மேலயும் தீர்ப்பு ஒண்ணு வச்சுக்கிட்டு, அதன் அடிப்படையில இயங்கும் பொழுது, அந்த மாரி அவங்க இல்லனாலும், அந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலனாலும், நீங்கள் இன்பங்களிலும், துன்பங்களிலும் சிக்கி தவித்து, உங்கள் மனதை சுக்குநூறா உடைக்கிறீங்க. முதல்ல உங்கள பற்றியான அறிவுக்கு வாங்க. அதுதான் உங்களுடைய விடுதலையும், சுதந்திரமும். உங்களுடைய விடுதலையும், சுதந்திரமும் மற்றவங்க உங்களுக்காக என்ன செய்றாங்கன்னு இல்ல. நீங்க என்ன உங்களுக்காக செய்துக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய விடுதலையும், சுதந்திரமும். உங்க மனதுகிட்ட இருந்து, உங்ககிட்ட இருந்து, உங்களுடைய அனுபவங்கள் கிட்ட இருந்து, உங்களுடைய நம்பிக்கைகள் கிட்ட இருந்து நீங்க விடுதலை பெறணும். அப்பதான் உங்களுடைய வாழ்வு தெளிவான வாழ்வா, மனம் தெளிவா மாறும். அதுவரைக்கும் எதையோ ஒண்ண ஒப்பேத்தி இந்த வாழ்க்கைய நகர்த்துவோம். வாழ மாட்டோம். நல்லது. இன்னொரு கேள்வி இருக்கு கழுதைய பத்தி. நாளைக்கு அந்த கழுதைய பத்தி பேசுவோம். இறைவன் அருளால் சாந்தமும், சமாதானமும், அமைதியும் எல்லாருக்கும் அதிகரிக்கட்டும். நல்லது நடக்கட்டும். இறைவன் போதும்.